கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் ரோஃபு மழலை கதைகள். இந்த புத்தகத்தை எழுதினவங்க விழியன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். சிறார் கதைகள் தொகுப்பான இந்த நூலில் மொத்தம் 13 கதைகள் இருக்கு. அதிலிருந்து தினம் ஒரு கதையாக நம்ம பார்க்கலாம். 4 அந்த பச்சை நிலவில். உற்சாகமாக கிளம்பினா ரிக்கிலா. இன்னைக்கு அவங்க பள்ளியில நடக்க போறது இல்லையா. ரிக்கிலா வசிக்கிறது மனுஷங்க புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கோள்ல ST009 பெயரிடப்பட்ட கோள். பூமியிலிருந்து 2 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்குது. பூமி அழிஞ்சிட்டதா போன வாரம் தான் ஒரே பரபரப்பான செய்தியா இருந்துச்சு. ரிக்கிலாவோட அப்பா அவளை பள்ளியில இறக்கி விட்டாங்க. தன்னோட பள்ளி பையோட இறங்கி வகுப்புக்குள்ள போனா ரிக்கிலா. வகுப்பு நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆமா, இவங்க பள்ளியில வகுப்புல நடைபெற போறது இல்ல. அந்த கோளுக்கு மொத்தம் 532 நிலாக்கள் இருந்துச்சு. அதுல பச்சை நிற நிலா ஒண்ணுக்கு தான் போய் அவங்க அன்னைக்கு வகுப்பை நடத்த போறாங்க. வெண்கலம் ஒண்ணு பள்ளியோட மொட்டை மாடிக்கு வந்துச்சு. குழந்தைங்க ஒவ்வொருத்தரா அதுல ஏறினாங்க. அரை மணி நேரத்துல பச்சை நிலால போய் இறங்கினாங்க. பச்சை நிலாவோட பெயரு GM012 அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரு. அவங்களோட கோளை விட இங்க ரொம்ப வேகமா நடக்கலாம். அங்க ஒரு நிமிஷத்துல 100 அடி நடக்க முடியும்னா இங்க 200 அடி நடக்கலாம். ரிக்கிலா இறங்கிய கொஞ்ச நேரத்திலே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சா. ஓட்டத்தை நிப்பாட்ட முடியல. பெரிய ஏரி போல இருந்த தண்ணீர் பரப்புல ஓடும்போது வேகம் கொஞ்சம் குறைஞ்சுது. ஆனா நிக்கல, ஓடிக்கிட்டே இருந்தா. ஏரிய கடந்ததும் அங்க தரையில மேகம் மாதிரி புகையா இருந்துச்சு. வெள்ளை நிறத்துல இருந்த புகையில நடக்கிறது பறந்து போறது மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போயிட்டனால அவ எங்க இருக்கான்னு அவளுக்கு தெரியல. ரொம்ப பசிச்சுது, தாகமாவும் இருந்துச்சு. தூரத்துல ஒரு உருவம் தெரிஞ்சுது. மெல்ல நடந்து போனா. வயசான ஒரு பெண்மணி அங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம் பாட்டி, ரொம்ப தாகமாவும் பசியாவும் இருக்கு அப்படின்னு சொன்னா ரிக்கிலா. உடனே பாட்டிக்கு குடிக்கிறதுக்கு நீரையும் பசிக்கு வடையையும் கொடுத்தாங்க. அவங்க அங்க வடை சுட்டுட்டு இருந்தாங்க. பாட்டியோட முகத்துல லேசா வாட்டம் தெரிஞ்சுது. தான் பள்ளி வகுப்புக்கு வந்திருக்கிறத பத்தியும் ஓடி வந்ததை பத்தியும் சொன்னா. பாட்டி, ஏன் பாட்டி ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டா. ஒரு காக்கா நான் ஏமாந்த சமயம் என்னோட வடையை திருடிட்டு போயிடுச்சு. நான் கேட்டிருந்தாலே கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. அட, இன்னும் இந்த காக்கா வடை சுட்ட கதை நடந்துக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா ரிக்கிலா. அதுக்குள்ள அவளை தேடி அவளோட வகுப்பு நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பாட்டி வடை சுட்டு கொடுத்தாங்க. பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.